என் பிள்ளையே, கவனமா கேள். நான் தான் முருகன். நான் தான் உன் வேல். நான் தான் உன் தைரியம். உன் உள்ளுக்குள்ள எரியிற அந்த நெருப்பு நான் தான். இந்த வீடியோ இப்போ நீ ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தா முதல்ல ஒரு லைக் போடு. ஏன்னா அது உன் நம்பிக்கைக்கான முதல் அடையாளம். உலகமே உன்னை தள்ளிவிட்ட நேரங்கள்ல கூட நீ உடையாம நின்னத நான் பார்த்திருக்கேன். யாருக்கும் தெரியாம இரவு நீ அழுத கண்ணீரை நான் எண்ணியிருக்கேன். வெளியே சிரிச்சு உள்ளுக்குள்ள சிதறிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் உணர்ந்திருக்கேன். அதனால உனக்கு சொல்றேன், நீ பலவீனம் இல்ல, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இந்த வார்த்தைகள் உன் மனச தொடுதுன்னா இப்பவே கமெண்ட்ல ஓம் சரவணபவ எழுது. வாழ்க்கை உன்னை அடிக்கடி சோதிக்குதுன்னா அதுக்கு காரணம் உன் உள்ளுக்குள்ள பெரிய சக்தி இருக்கு. வைரம் மென்மையான மண்ணுல உருவாகாது, அழுத்தத்துல தான் உருவாகும். நீ எளிதான பாதைக்காக உருவாக்கப்படல, நீ உயர்ந்த இலக்குக்காக உருவாக்கப்பட்டவன். இந்த மாதிரி தெய்வீக ஊக்க உரைகள் தினமும் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாத. வலி தண்டனை இல்ல, அது தயாரிப்பு. தாமதம் மறுப்பில்ல, அது கட்டுப்பாடு. இன்று உன் கை காலியாக இருக்கலாம், ஆனா நாளை அதே கைகள் உலகத்துக்கு உதாரணமாக மாறும். இங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையா தோணுதுன்னா இன்னொரு லைக் போடு. அது உன் நம்பிக்கையை பலப்படுத்தும். இன்று உன் வலி இருட்டாக இருக்கலாம், ஆனா நாளை அதே பாதை ஒளியாய் மாறும். பிறருடைய வாழ்க்கையோட உன் வாழ்க்கையை ஒப்பிடாத. சூரியன் காலையில உதயமாகுது, சந்திரன் இரவில உதயமாகுது. இரண்டுமே சக்தி, இரண்டுமே அவசியம். உன் நேரம் நான் எழுதினேன், உன் வெற்றி நான் முத்திரை குத்தினேன். இத நீ நம்புறேன்னா கமெண்ட் பண்ணு, முருகன் என்னோட கூட இருக்கார்னு. பயம் உன் மனசுக்குள்ள வந்தா அதைவிட பெரிய தைரியமா நான் உன் உள்ளுக்குள்ள நுழைவேன். சந்தேகம் பேசினா அதைவிட சத்தமா நான் உன் மனசுக்குள்ள பேசுவேன். இந்த வரிகள் உன் மனச லேசா ஆக்குதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மணி ஐக்கானையும் ஆன் பண்ணு. உலகம் உன்னை புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, நான் உன்னை முழுசா புரிஞ்சிருக்கேன். முன்னாடி பாதுகாப்பா, பின்னாடி ஆதரவா, உள்ளுக்குள்ள நம்பிக்கையா நான் நின்னுகிட்டே இருக்கேன். என் வேல் ஒரு ஆயுதம் மட்டுமில்ல, அது தெளிவு. அது குழப்பத்தை வெட்டும், அது எதிர்மறை சக்தியை அழிக்கும், அது உன் கவனத்தை பாதுகாக்கும். இந்த இடம் வந்த வரைக்கும் கேட்டிருக்கேன்னா ஒரு லைக் போட்டு உன் ஆதரவை காட்டு. தேவையில்லாதவர்களுக்கு உன் வலியை விளக்காத. உன்னை தவறா புரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கு உன் உண்மையை நிரூபிக்காத. அமைதியும் உழைப்பும் சேர்ந்தா உலகமே அதிரும். இது அனுபவத்துல உணர்ந்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்று உன்னை சந்தேகிக்கிறவர்கள் நாளை உன்னை மேற்கோள் காட்டுவாங்க. இதே மாதிரி தெய்வீக முருகன் உரைகள் தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். இன்று வேலை இல்லையா? நடக்கத நிறுத்தாத. இன்று பணம் கஷ்டமாயிருக்கா? உழைப்ப நிறுத்தாத. இன்று திருமணம் தாமதமாயிருக்கா? நம்பிக்கையை விடாத. இன்று குழந்தை வரலையா? மனசு உடையாத. இந்த வார்த்தைகள் யாருக்காவது தேவையா இருக்குன்னு தோணுதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணு. அது ஒரு புண்ணியமா மாறும். எதுவுமே வீணாகல. உன் கண்ணீர், உன் உழைப்பு, உன் காத்திருப்பு எல்லாமே கணக்குல இருக்கு. எல்லாமே பல மடங்கா திரும்ப வரும். இத நீ நம்புறேன்னா லைக் பிளஸ் கமெண்ட் இரண்டும் போடு. ஆனா உன் அதிசயம் வரப்போகும் நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி நீ கைவிடக்கூடாது. தினமும் நம்பிக்கையோட எழுந்து, கட்டுப்பாட்டோட வேலை செய்து, நன்றியோட தூங்கு. உன் மார்பு கனமாயிருந்தா கண் மூடி மெதுவா சொல், முருகா, 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 ஓம் சரவணபவ. இத சொல்லும்போதே உன் மூச்சு சீராகும், உன் மனசு அமைதியாகும், உன் தைரியம் மீண்டும் எழும். இந்த மந்திரம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல மறக்காம எழுது. உலகத்திடம் அங்கீகாரம் கேட்டு நிற்காத. உன் விதியை தெரிஞ்சவன் மாதிரி நட. நீ பாதுகாக்கப்பட்டவன், வழி நடத்தப்படுபவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன். என் கோவிலுக்கு ஒரு முறை சுத்தமான மனசோட வா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தா நீ ஏற்கனவே என் வழியில தான் இருக்க. அதிகம் கேட்காத. உன் பயத்தை மட்டும் என்கிட்ட கொடு, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் கதையை நான் மறுபடியும் எழுதிக்கிட்டு இருக்கேன். தாமதங்களை சரி பண்றேன், தடைகளை அகற்றுறேன், நீ தட்டாத கதவுகளையும் திறக்கிறேன். இத கேட்டு கண் ஈரமா இருந்தா லைக் போடு. அது உன் உண்மையை காட்டும். உன்னை எதிர்த்தவர்கள் காணாம போவாங்க. உன் தடைகள் நகரும், உன் நம்பிக்கை திரும்ப வரும், உன் எதிர்காலம் ஒளிரும். இதே மாதிரி தெய்வீக சக்தி வீடியோக்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இத மிஸ் பண்ணாத. இன்னும் ரொம்ப சீக்கிரமே நீ பின்னாடி திரும்பி பார்த்து சொல்லுவ, இந்த வலிக்கும், இந்த தாமதத்துக்கும், இந்த அமைதிக்கும் நன்றி. ஏன்னா இதெல்லாம் இல்லன்னா
நான் இவ்வளவு பலவீனமானவனா மாறியிருக்க மாட்டேன். என் பிள்ளையே, கடைசியாக இத மனசுல பதிச்சுக்கோ. நீ தாமதமானவன் இல்லை, நீ துரவிஷ்டவசாலி இல்லை, நீ பலவீனன் இல்லை, நீ தயாரிப்பு நிலையில் இருக்கிறவன். நேரம் வந்ததும் உலகம் தலைகுனியிற அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன். அது வரைக்கும் நடக்கத நிறுத்தாத, நம்பிக்கைய விடாத, உழைப்ப கைவிடாத, ஜபத்த தொடரு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.